அதே எல்லாருக்கும் வணக்கம். அதே நேரம் குட் மார்னிங், ரைட்? இன்றைக்கு வந்து நாங்கள் எது பார்க்க போறோம் என்றால், எங்கட வார்ம் அப் எக்ஸாமினேஷன் சீரீஸ் மூன்றாவது எக்ஸாம் பேப்பரை பார்க்கணுமா? டிஸ்கஷன் ஃபார் தேர்ட் எக்ஸாம் பேப்பர், வார்ம் அப் எக்ஸாமினேஷன் பேப்பர், வார்ம் அப் எக்ஸாம் பேப்பர் 3, எக்ஸாம் பேப்பர் 3. 23 பற்றின பேப்பர் இருக்குல்ல? 26, sorry, 23, 26 பற்றின form of examination paper and third exam paper. பேப்பர் எடுக்கிறீங்களா? கேள்விய பாப்போமா? பாப்போமா? முதலாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள், பாருங்க. முதலாவது கேள்வி, ஒன்றின் கீழ் 1 சக x இந்த b minus a சக ஒன்றின் கீழ் 1 சக x இந்த a minus b சமன் 1 என காட்டட்டாமா? என காட்டுக. காட்டுவோம். சரியே பிள்ளைகள், காட்டுவோமே. ஓகே, பாருங்க பிள்ளைகள், பாருங்க. பாருங்க, முதலாவது கேள்வி என்ன மாதிரி பாக்குறேன்னு பாருங்க. சரியோ? சரி, ஒன்று LHS எடுக்கணும், இல்லாட்டி RHS எடுக்கணும். இவர் எங்கட என்ன? வலது கை RHS. இவர் எங்கட என்ன? LHS. இவர் எங்கட இடது கை. அப்ப LHS எடுப்பான். ஏன்? பெருசா இருக்கிற வேலையில எடுக்கிற நாங்க LHS எடுப்பான். அப்ப ஒன்றின் கீழ் 1 சக x இந்த b minus a சக ஒன்றின் கீழ் 1 சக x இந்த a minus b. சரியோ? ஓகே, அடுத்த கட்டம் என்ன செய்கிறது? சரியோ? அடுத்த கட்டம் என்ன செய்கிறது? வடிவா பாருங்கோ பிள்ளைகள். இங்க b minus a இருக்குது, இங்க a minus b இருக்குது. சரியோ? இங்க b minus a இருக்குது, இங்க a minus b இருக்குது. சரியோ? அப்ப இங்க a minus b இருக்கிறதால இங்க என்ன வர வைப்போம்? a minus b. ஏன்? 1 சக அதே மாதிரியே இருக்கிறார். ஆனா இங்க யார் இருக்கிறார்? x இந்த b minus a இருக்கிறார். ஆனா இங்க யார் இருக்கிறார்? x இந்த a minus b இருக்கிறார். அப்ப இங்க a minus b இருந்தா இங்க என்ன செய்வான்? a minus b வார மாதிரி பா. இல்லாட்டி இங்க b minus a இருக்கும், அப்ப இங்கேயும் b minus a வார மாதிரி பா. நான் a minus b வார மாதிரி பாக்குறேன். எல்லாரும் கேட்கலாம். ஒன்றின் கீழ் 1 சக x இந்த a minus b வரணும் என்றால் என்ன செய்யும்? இதுக்கு எந்த ஒரு மைனஸ் பொது எடுத்து, ஒரு மைனஸ் பொது எடுத்தால் படியா பேர் ஒரு மைனஸ் பொது எடுத்து, அப்ப a ஒரு மைனஸ் எங்க பொது எடுத்ததால ஒரு மைனஸ் இன்டு b. சுருக்கி பார்க்கட்டும், சுருக்கி பார்க்கிறேன். மைனஸ் ஆல a பெருக்கினா மைனஸ் a, மைனஸ் ஆல மைனஸ் பெருக்கினா பிளஸ் b அப்படியே வரும். இங்க பார், இங்கேயும் a minus b இருக்கு, அங்கேயும் a minus b வந்துச்சு. அடே தம்பி, a minus b ஒரே ஆட்கள் மாதிரி கொண்டு வாரேன். நீ இவர் b minus a இருக்கிறாரோ, அவரே b minus a கொண்டு வா, அது உண்ட விருப்பம். தம்பி, ஒரு மறை அடுக்குல இருந்தா அவரை என்ன அடுக்குக்கு மாத்துவோம்? நேர் அடுக்குக்கு மாத்துவோம். அது தெரியும் தானே? 1 சக இவரே என்ன நேர் அடுக்குக்கு மாத்துறது? ஒன்றின் கீழ் x இந்த a சய b, x இந்த a சய b சக ஒன்றின் கீழ் x சக 1 சக x இந்த a சய b. தம்பி, என்ன செஞ்ச? நான் LHS எடுக்கிறேன். அடுத்த கட்டம் என்ன செய்ய? கீழே பார்க்கிறேன். 1 1
சக சக இங்க எக்ஸ் a மைனஸ் பி இருக்கு, இங்க எக்ஸ் b மைனஸ் a இருக்கு. அப்ப அடுக்கு என்ன செய்யறேன், சாப்படுத்துறேன். இப்ப இங்க a மைனஸ் b வர மாதிரி இங்க ஆக்குறேன். நீ விரும்பினா இவரை என்ன ஆக்கலாம், b மைனஸ் a மாதிரி வர மாதிரி ஆக்கலாம். அது உண்டு விருப்பம். எடுத்துக்கொண்டு போன ஒரு மறை அடுக்குல இருக்கு, ஒரு மறை அடுக்குல இருந்து அவர் என்ன மாத்துவோம், ஒரு நேர் அடுக்குக்கு மாத்துவோம். மாத்திட்டேன். ஓகே, தொடர்ந்து சுருக்குவோம். சமன் ஒன்றின் கீழ் கீழே என்ன வந்துச்சு பிள்ளைகள், கீழே என்ன வந்துச்சு சொல்லு, கீழே என்ன வந்துச்சு, கீழே பின்னம் வந்துட்டடா. கீழே பின்னம் வந்தால் என்ன செய்வான், கீழே பின்னம் வந்தா என்ன செய்வான், எடுப்பான். யாரு போமசி, எக்ஸ் a மைனஸ் b போமசி. எக்ஸ் a மைனஸ் b போமசி இங்க வந்தால் போமசிய போட்டுட்டேன், இங்க போமசி கிடக்குது. ஆனா இங்க இல்ல, போமசி வரணும் வேண்டாம், கீழே அவரால பெருக்கினா மேலே என்ன செய்யணும், அவராலையும் எக்ஸ் a மைனஸ் b. இங்க அப்படியே இருக்குது போமசி, அந்த சகோண்டு அப்படியே வருது. சக ஒன்றின் கீழ் ஒன்று சக எக்ஸ் a மைனஸ் b. அடி இந்த கீழே இருக்கிறவர் என்ன செய்வார், இந்த மேல போய் பெருக்குவார். கீழே இருக்கிற பகுதி மேலே இருக்கிற தொகுதியோட போய் பெருக்க மாடாடே. பெருக்கின எக்ஸ் a மைனஸ் b, அதன் கீழ் ஒன்று சக எக்ஸ் a மைனஸ் b. சக ஒன்றின் கீழ் ஒன்று சக a மைனஸ் b. அடே கீழே இந்த இதுவும் பகுதிகள் சமன், பகுதி சமனண்டா ஒரு பின்ன கூட்டல்ல. அடே தம்பி, பகுதி சமனண்டா பெண், பின்ன கூட்டல்ல தொகுதி ரெண்டையும் என்ன செய்யலாம், நேர கூட்டலாம். பகுதி சமனண்டா அது தெரியும் தானே, 6ஆம் ஆண்டுல இருந்து பயிற்சி கொண்டு வரோம். நேர கூட்டலாம். அப்ப ஒன்று சக எக்ஸ் a மைனஸ் b. இதுவும் இதுவும் மட்டுப்பட்ட என்ன வரும், ஒன்று வரும். RHS காட்டிட்டமே, RHS காட்டிட்டமே. அடே ஒன்று காட்டச்சனான் காட்டிட்டமே. ஓ காட்டி, அப்ப எழுதிக் கொள்றீங்களோ, டக்குன்னு எழுதிக் கொள்ளுங்க. இல்லைன்னா கைய வைத்து விடுங்க. ஓகே, பிள்ளைகள் எழுதியாச்சா? ஓகே, ஈக்குவல் டக்கண்டு அழிக்கிறேனா? கவனி, கவனி.
சின்னதுகளை பார்ப்போம். சின்னதுகளை பார்ப்போம். x ന്റെ m-ஆம் அடுக்கின் கீழ் x ന്റെ n-ஆம் அடுக்கு முழுவதின் எல்லாம் அடுக்கு தர பெருக்கப்படுதலா எல்லாம் x ന്റെ n-ஆம் அடுக்கின் கீழ் x ന്റെ எல்லாம் அடுக்கு முழுவதின் m-ஆம் அடுக்கு தர x ന്റെ எல்லாம் அடுக்கின் கீழ் x ന്റെ m-ஆம் அடுக்கு முழுவதின் n-ஆம் அடுக்கு சமன் ஒன்றென காட்டட்டாமாம். சரியோ? ஒன்றென்று காட்டட்டாமாமடா. காட்டுவோம். தம்பி இதங்கட என்ன கையடா? வலது கை. RHS ரைட் ஹேண்ட் சைட். தம்பி இவரங்கட என்ன கையடா? இடது கை. LHS. அடுத்த கட்டம் பாப்போம். என காட்டுகண்டா LHS RHS எடுத்து மற்றவருக்கு சமன் என்று காட்டுவோம். இதுல யாரு பெருசா இருக்கணுமோ அவரைத்தான் எடுப்போம். யாருல பெருசா இருக்கிறார்? LHS பெருசா. LHS எடுக்கிறார். பெரியவர் எடுத்து சின்னவருக்கு சமன் என்று காட்டும். எடுக்கட்டும். O எடுக்கிறார். x ന്റെ m-ஆம் அடுக்கின் கீழ் x ന്റെ n-ஆம் அடுக்கு முழுவதின் எல்லாம் அடுக்கு தர x ന്റെ n-ஆம் அடுக்கின் கீழ் x ന്റെ எல்லாம் அடுக்கு முழுவதின் m-ஆம் அடுக்கு தர x ന്റെ எல்லாம் அடுக்கின் கீழ் x ന്റെ m-ஆம் அடுக்கு முழுவதின் n-ஆம் அடுக்கு. LHS எடுத்துட்டேன் பெரியவரை. அடுத்து சின்னவருக்கு சமன் என்று காட்டும். தம்பி என்ன செய்யலாம்? இது ரெண்டு விதமா செய்வீங்க. முழுவதின் அடுக்குல இருந்தா அந்த அடுக்கு இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம் என்று வச்சு எழுதலாம். அப்படி செய்யலாம் தம்பி. இல்லாட்டில் உள்ளுக்குள்ள அடிகள் சமனா இருக்குது, பிரிபடுகுது. அப்ப அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? கழிபடு. அப்படியும் போகலாம். ஒன்று இதையும் பெருக்கி போட்டு கழிக்கலாம். இல்லாட்டி நீ இதனையும் கழிச்சு போட்டு மேலான பெருக்கலாம். அப்படியாவது செய்யலாம். நான் என்ன செய்யறேன்டா? அடி சமனா இருக்குது, முதல் உள்ளுக்கு கழிக்கிறேன் அடுத்த ரெண்டு. அடிகள் சமனடா. தியரி என்ன சொல்லுது? அடி சமன் என்றால் பிரிவடைக்க அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? கழிபடும். அடி சமன் பெருக்கப்படுது, அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? என்ன செய்யும்? பிரிபடுது. அப்ப எம் சயன் இதுல இருந்து இதை கழிக்கிறேன். கழிச்சிட்டேன். அவருக்கு ஒரு அடுக்கு மேலோண்டு இருக்குது எல் முழுவதின் தர அடிசமன் பிரிபடுவது அடுக்கு ரெண்டும் கழிபடும். என் செயல் முழுவதின் எம்மாம் அடுக்கு அடி ரெண்டும் சமன் பிரிபடுவது அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? கழிபடும். எல் சய எம் முழுவதின் எண்ணாம் அடுக்கு. தம்பி இப்படி ஒன்று படிச்சு நாங்க தெரியுமே. எக்ஸ் நம்மள எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம் வண்டி இருந்தால் இவை ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? பெருக்கு பழகினோம். அப்ப எக்ஸ் 4ஆம் அடுக்கு போடலாம். அப்படி இவரையும் பெருக்குவோமே. ஓ பெருக்குவோம். எக்ஸ் முழுவதும் எம் சயன் தர எல் தர x n சய l பெருக்கம் m. அடே ரெண்டு அடுக்கும் என்ன செய்யுமாடா? பெருக்கம். தெரியும் தானே? OL x l சய m இதுவும் என்ன செய்யும்? பெருக்கம். பெருக்கி எழுதட்டும். பிரக்கெட் நீக்கி ஓ எழுதுறேன். அடிவா எழுதுங்க. x ml minus nl தர x nm minus lm
தெரியுதோ ஓ எக்ஸ் இந்த LN சய MN. ஓகே கவனிங்க சமன் பிள்ளைகளே வடிவாப்பாரடா வடிவாப்பார் அடி சமனா இருக்குது அடே பெருக்கப்படுது அப்ப அடுக்கெல்லாம் என்ன செய்யும் கூட்டப்படுமடா எக்ஸ் இந்த ML சய NL சக NM சய LM சக LN சய MN. இங்க பாருடா தம்பி இந்த சக எம்எல்லும் சய எம்எல்லும் போயிரும். அடே தம்பி சய எண்ணெல்லும் சக எண்ணெல்லும் போயிரும். அடே தம்பி சக எண்ணெம்மும் சய எண்ணெம்மும் போயிருமடா. போனா என்ன இருக்குது எக்ஸ் ஒன்றுமே இல்ல பூஜ்ஜியம் இருக்கு. சிலது சொல்லும் அதுல ஒன்று இருக்கு. அடே எல்லாம் வெட்டுப்பட்டுட்டா பூஜ்ஜியம். அட எந்த ஒரு பூஜ்ஜியமா எடுக்கும் ஒன்றா. அப்ப யாருக்கு சமன் என்று காட்டிட்டோம் RHSக்கு சமன் என்று காட்டிட்டோம். அடே தம்பி விளங்குதோ எழுதிக்கொள். கிளாஸஸ் டிக்னோமெட்ரி போய்கொண்டிருக்குது. மற்றது டிக்னோமெட்ரி 2 பச்சா போகுது. புது பாடம் தொடங்க போறோம். மேலதிக தகவல்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் 07697737335. தம்பி எல்லாம் நம்பரா தான் கிடக்குது. வடிவா பார்த்துக்கொள், பட்டி அடிக்கிறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உன நேம் பேட்ச் ஸ்கூல் பிளேஸ் அப்பா சரியோடா. ஓகே எழுதிக்கொள். சரி அப்படி எழுதிக்கொள். இல்லைன்னா கையை வைத்து விடுங்களா. அளிக்கிறேன் பிள்ளைகள். சரி மூன்றாவது வெளியப்பர் எக்ஸிண்ட சயோண்டு தரவை தர வர்க்க மூலத்துக்குள்ள வைண்ட சயோண்டு தர செட் தரதானே தர செட் தர வர்க்க மூலத்துக்குள்ள ஜெட்டிண்ட சயோண்டு தர எக்ஸ் சமயோண்டு என காட்டலாம். தம்பிரே இவரை அவருக்கு சமன் என்று காட்டட்டாமா. அடிவாக்காணி இவர் எங்கட என்ன கையடா வலது கை RHS. இவர் எங்கட என்ன கை இடது கை LHS. வலது கையையோ இடது கையையோ ஏதோ ஒன்று எடுத்து அவருக்கு சமன் என்று காட்டும். இதுல பேர் LHS தான் பெருசு. அப்ப நான் யார் எடுக்கிறேன்
LHS எடுக்கிறேன். வர்க்க மூலத்துக்கு எக்ஸிண்ட சயம் உண்டு தர y தர வர்க்க மூலத்துக்கு y சயம் உண்டு தர z தர வர்க்க மூலத்துக்கு z சயம் உண்டு தர x. LHS எழுதிச்சு. மற்றவருக்கு சமன் என்று காட்டுவான். தம்பி வர்க்க மூலம் இந்த கவனிங்க. வர்க்க மூலம் இருந்தா அவர் எத்தனை ரூட் எக்ஸ் இருந்தா இந்த வர்க்க மூலத்தை என்ன அடுக்குல போடலாம் எக்ஸ் அரையாமல். ஓ வர்க்க இதுக்குள்ள 3 இருந்தா அதை என்ன போடுவோம் எக்ஸ் ஒன்றின் கீழ் 3ஆமல். அடே தம்பி இதுக்கு 4 இருந்தால் என்ன போடுவோம் எக்ஸ் ஒன்றின் கீழ் 4. ஷார்ட் தியரி, இது தெரியும் தானே? ஓகே. அப்ப வர்க்க மூலம் இருந்தா அவர் என்ன போடுவான் அரை என்று போடுவான். சக y சயம் உண்டு தர z அது அரை. சக இல்ல பிள்ளை தர, நான் மாறி சக வந்து போடுறேன். தர z சயம் உண்டு தர x அது அரையா. பிள்ளைகள் முழுவதுக்கும் அடுக்கிருந்தா அந்த அடுக்கு இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். அப்ப எக்ஸ் சயம் உண்டு அது அரையாமடு தர y அரையாமடு தர y சயம் உண்டு அது அரையாமடு தர z அரையாமடு தர z சய ஓராமடுக்குண்ட அரையாமல் தர x அரையாமல். அடே உள்ளுக முழுவதும் அடுக்கலையில இழக்குது. அவ இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். பெருக்களோ பிரித்தலோ அவைக்கு சொந்தம். சொந்தக்காரர் என்று சொல்வீங்கள் அவையதான் ஓடி வருவீங்க. அடே இப்பதான் பார்த்த நாங்கள் இவரும் என்ன செய்வினம் பெருக்குவினமாடா. அப்ப எக்ஸ் சயோண்டோட அதை பெருக்குங்க. எக்ஸ் சயரை தர y சகரை இதே மாதிரி பெருக்குங்க. y சயரை தர சச்சுண்ட சகரை பேந்து சச்சுண்ட இதே மாதிரி பெருக்கினா சயரை தர எக்ஸ் சகரை. எக்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்குறேன், y எல்லாத்தையும் உண்டாக்குறேன், z எல்லாத்தையும் உண்டாக்குறேன். அடே தம்பி எக்ஸுக்கு பக்கத்துல எக்ஸ கொண்டு வந்து போடு. எக்ஸ் சயார எக்ஸ் சகர தர y சயார y சகர தர z சயார z சகர. அடே தம்பி இங்க பாருடா. அடி சமன் பெருக்கப்படுவது அடுக்கெல்லாம் என்ன செய்யும் கூட்டும். சகையாரையோட சகையாரைய கூட்டினீங்கடா பட்டுப்பட்டா பூச்சியம். பூச்சியம் தர அடி சமன் it is multiplied so power will be added. அடுக்கு ரெண்டும் கூட்டும். கூட்டினா சகையாரையும் சகையாரையும் போனா பூச்சியம் தர அணிரெண்டும் சமன் பெருக்கப்படுவது அடுக்கு ரெண்டும் கூட்டும் மைனஸ் ஆஃப் பூச்சியம். அப்ப எக்ஸ் சட்டின் பூச்சியம். தம்பி தங்கச்சி பிள்ளைகளை இங்க கவனியுங்கோ. எந்த ஒரு பூச்சியம் அடுக்கும் உண்டு, எந்த ஒரு பூச்சியம் அடுக்கும் உண்டு, எந்த ஒரு பூச்சியம் அடுக்கும் உண்டு. ஒன்றால எல்லாத்தினையும் பிரிக்கினா ஒன்றுதான். வந்துட்டாரோ மாப்பிள்ள வந்துட்டார் எழுதிக்கொள்ளுங்க.
Litio. Okay. பிள்ளைகள் பேப்பர் இல்லாக்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டா பேப்பர் எடுத்துக்கொள்ளலாமா? அழிக்கிறேனா? கவனிங்க அப்படியே அடுத்த மூன்றாவது வழியை பார்ப்போம். சாரி, நாலாவது வழியை பார்ப்போம். எக்ஸிന്റെ a ആം മടക്കിയെങ്കിൽ എക്സിന്റെ b ആം മടക്ക് മുഴുവതിൽ ഉണ്ടെങ്കിൽ a b ആം മടക്ക്. എക്സിന്റെ b ആം മടക്കിയെങ്കിൽ എക്സിന്റെ c ആം മടക്ക് മുഴുവതിൽ ഉണ്ടെങ്കിൽ b c ആം മടക്ക്. തര എക്സിന്റെ c ആം മടക്കിയെങ്കിൽ എക്സിന്റെ a ആം മടക്ക് മുഴുവതിൽ உണ്ടെങ്കിൽ CA ஆம் மடக்கு சமன் 1 என காட்டிட்டாங்க. சரியோ? 1 காட்டிட்டாங்க. கவனிங்க பிள்ளைகள், காட்டுவோமே, காட்டுவோம். கவனிங்க, கவனிங்க. இவர் எங்கட யாரடா? RHS. இவர் எங்கட யாரு? LHS. இடது கை யாரு பெருசா இருக்கணும்? LHS பெருசா இருக்கணும். எழுதட்டும், அவர் எழுது. அவர் எடுத்து சின்னவருக்கு சமன் காட்டும். எக்ஸிന്റെ a ആം മടക്കിയെങ്കിൽ എക്സിന്റെ b ആം മടക്ക് മുഴുവതിൽ ഉണ്ടെങ്കിൽ ab. തര എക്സിന്റെ b ആം മടക്കിയെങ്കിൽ എക്സിന്റെ c ആം മടക്ക് മുഴുവതിൽ ഉണ്ടെങ്കിൽ bc. തര എക്സിന്റെ c ആം മടക്ക് അല്ലെങ്കിൽ എക്സിന്റെ a ആം മടക്ക് മുഴുവതിൽ ഉണ്ടെങ്കിൽ ca. சரியோ பிள்ளைகள்? ஓகே, கவனியுங்க பிள்ளைகள், இது ரெண்டு விதமா செய்யலாமடா. சரியோ? ரெண்டு விதமா செய்யலாம். கவனி, ஒன்று அடி சமனா இருக்குது, பிரிபடுது, அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? கழிபடும் சொல்லி அப்படி போட்டு செய்யலாம். இல்லாட்டி முழுவதின் அடுக்குல இருக்கு, அந்த அடுக்கு இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம் போட்டு செய்யலாம். நான் எப்படி செய்ய போறேன்டா, முழுவதின் அடுக்கு இவருக்கும் சொந்தம் அவருக்கும் சொந்தம் என்று சொல்லி பெருக்கி போறேன். கவனிங்க பிள்ளைகள், எக்ஸிண்ட a இவருக்கும் சொந்தம். அப்ப இவரும் இவரும் என்ன செய்வினா? பெருக்கப்படுவினா. ஒன்றிங்கள் ab, அதன் கீழ் எக்ஸிண்ட b, இந்த அடுக்கு இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். அப்ப இவரும் இவரும் என்ன செய்வினா? பெருக்குவினம். தர இந்த அடுக்கு முழுவதின் அடுக்கு இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். அப்ப இவரும் 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 என்ன செய்வினம்? பெருக்குவினம். எக்ஸிண்ட c ஆம் அடுக்கு தர ஒன்றிங்கள் bc. அடுக்கு ரெண்டும் பெருக்குது. எக்ஸிண்ட c தர ஒன்றிங்கள் ca. அதன் கீழ் எக்ஸிண்ட a தர ஒன்றிங்கள் ca. இந்த சியும் கொஞ்சம் பாருங்க, இந்த சியும் என்ன செய்யும்? வெட்டும். இந்த ஏயும் இந்த ஏயும் வெட்டும். இந்த சியும் இந்த சியும் வெட்டும். இந்த பியும் இந்த பியும் என்ன செய்யும்? வெட்டும். இந்த ஏயும் இந்த ஏயும் வெட்டும். இந்த பியும் இந்த பியும் வெட்டும். வட்டி மிச்சத்தை கீழ் எழுதட்டும். வட்டி மிச்சத்தை கீழ் எழுதட்டும். கவனியுங்க, எக்ஸிண்ட ஒன்றிங்கள் b, அதான் மிஞ்சுது. கீழே எக்ஸிண்ட ஒன்றிங்கள் a தர எக்ஸிண்ட ஒன்றிங்கள் c, எக்ஸிண்ட ஒன்றிங்கள் b தர
എക്സിന്റെ ഒണ്ടിങ്കിൽ എ அதன் கீழ் எக்ஸ்ன்ற ஒன்றின் கீழ் சி. அடே தம்பி தம்பி அடி சமனா இருக்குதுடா, பிரியும் படுகுது. அப்ப அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? கழிபடுமடா. கழிபடும் இல்லே, கழிபடட்டு கழிக்கட்டு. எக்ஸ்ன்ற மேலான அடுக்கு சயக்கீழான அடுக்கு தர அடிசமன் பிரிபடுது, அடுக்கு ரெண்டும் கழிபடும். மேலான அடுக்கு சய கீழான அடுக்கு. தம்பி அடுக்கு ரெண்டும் ரெண்டும் சமனடா, அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? கழிபடும். எக்ஸ்ன்ற ஒண்டிங்கிள் ஏ சய ஒண்டிங்கிள் சியடா. இப்ப வேறா தம்பி, டே இங்க வேற அடியெல்லாம் சமன் பெருக்கும் படுகுது. அப்ப அடுக்கெல்லாம் என்ன செய்யும்? கூட்டும். எக்ஸ்ன்ற ஒண்டிங்கிள் பி சய ஒண்டிங்கிள் ஏ சக ஒண்டிங்கிள் சி சய ஒண்டிங்கிள் பி சக ஒண்டிங்கிள் ஏ சய ஒண்டிங்கிள் சி. தம்பி சகோண்டிங்கிளையும் சயோண்டிங்கிளையும் போயிடும், சகோண்டிங்கிள் பியும் சயோண்டிங்கிள் பியும் போயிடும், சயோண்டிங்கிள் சியும் சகோண்டிங்கிள் சியும் போயிடும். அப்ப எக்ஸ்ன்ற என்ன மிஞ்சும்? பூஜ்ஜியம் அடுக்கு. எந்த ஒரு பூஜ்ஜியம் அடுக்கும்? ஒன்று. அவர் ஆர்ஹெச்எஸ்க்கு சமன் என்று காட்டிட்டோம், வலது கைக்கு சமன் என்று காட்டிட்டோம். கஷ்டமோ பிள்ளைகள்? ஓகே, எழுதிக் கொள்ளுங்க. எல்லாரும் பேப்பர் எல்லாம் வெளியிட்டு எனக்கு அனுப்பி எடுத்து அனுப்பணும். எல்லாருமா வீடியோ பாக்குற எல்லாரும் எல்லாம் எழுதிட்டு நீட்டா பிடிஎஃப் அனுப்பணும். பிடிஎஃப் இல்லாதாக்கள், கேம் ஸ்கேனர் இல்லாதாக்கள் நீட்டா போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டும். ரைட்? ஓகே. இனி வருகின்ற தொடர்ச்சியான எக்ஸாம் இருக்குது. மந்த்லி 2 எக்ஸாம் அங்க நடக்கும், ஃபுல் எக்ஸாம் இல்லையா? ஓகே. இனி வருகின்ற ஆகஸ்ட் எக்ஸாம்ல இருந்து ரேங்கிங் எல்லாம் பண்ணுவான். அதுக்கெல்லாம் ஆட்கள் எல்லாம் தயார் பண்ணி சரியா? திருத்தி ரேங்க் பண்றதுக்கெல்லாம் ஆட்கள் எல்லாம் தயார் பண்ணியாச்சு. சரியா பிள்ளையர்? ஓகே. அழிக்கவாடா. ஓகே. எல்லாரும் மேத்ஸ் ராஜன் யூடியூப் சேனல் இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி கவனிங்க. எக்ஸின் ஏஆம் அடுக்கின் கீழ் எக்ஸின் ஏஆம் அடுக்கின் கீழ் எக்ஸின் பிஆம் அடுக்கு முழுவதின் ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம் தர எக்ஸின் பிஆம் அடுக்கின் கீழ் எக்ஸின் சிஆம் அடுக்கு முழுவதின் பி வர்க்கம் சக பிசி சக சி வர்க்கம் தர எக்ஸின் சிஆம் அடுக்கின் கீழ் எக்ஸின்
ஏஆம் அடுக்கு முழுவதின் சி வர்க்கம் சக ஏசி சக ஏ வர்க்கம். சரியா? ஓகே. சமன் ஒன்று காட்டட்டாம். சமன் ஒன்று காட்டட்டாம். கவனிங்கோடா, கவனிங்க. இங்க கவனி. கவனியா? கவனி. பிள்ளைய கவனி. இவரங்கட வலது கை RHS, இவரங்கட இடது கை LHS. இதுல யாரு பெருசா இருக்கணுமோ அவரைத்தான் எடுப்பான். LHS தான் பெருசு. அப்ப LHS எடுப்பான். எடுத்து சின்னருக்கு சமன் காட்டும். x ண்ட a ஆம் அடுக்கின் கீழ் x ண்ட b ஆம் அடுக்கு முழுவதின் a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் தர x ண்ட b ஆம் அடுக்கின் கீழ் x ண்ட c ஆம் அடுக்கு முழுவதின் b வர்க்கம் சக bc சக c வர்க்கம் தர x ண்ட c ஆம் அடுக்கின் கீழ் x ண்ட a ஆம் அடுக்கு முழுவதின் c வர்க்கம் சக ac சக a வர்க்கம். தம்பி, அடே தம்பி, இங்க கவனி. அடுத்ததா என்ன செய்யலாம்னு சொல்றேன். கவனியுங்க. அடே தம்பி கவனியா, இங்க கவனி. அடி சமனா இருக்குது. 2 விதமா செய்யலாம். பிரிபடுது அடுக்கு 2 என்ன செய்யும்னு சொல்லி கழிபடும்னு செய்யலாம். இந்த அடுக்கு இவருக்கு சமன் அப்படின்னு செய்யலாம். இந்த முழுவதின் அடுக்கு இவருக்கு சொந்தம் இவருக்கு சொந்தம்னு சொல்லி பெருக்கலாம். அடுத்த வேற ஒரு இந்த முதல் வேற ஒரு இவரையும் பெருக்கி செஞ்சா இப்ப உள்ளுக கழிச்சு செய்யும். 2 விதம் 3 விதமா செய்கிறேன். நீ போய் ஒவ்வொரு விதத்தையும் செஞ்சு பார்ப்போம். அடுத்த விதத்தை செஞ்சு பார்த்தா இதான் படிக்கிறது. சரியா? செஞ்சு பார்த்தா இதான் படிக்கிறது தான் செல்ஃப் ஸ்டடி. இதற்கு அந்த பேப்பரை செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்ச மெதட்லயே திருப்பி செய்யக்கூடாது. வேற ஒரு மெதட்ல செய்யும். சரியா? ஓகே. உள்ளுக்க அடி 2 சமன் என்ன செய்யுது? அடி 2 சமன் அடுக்கு 2 என்ன செய்யும்? கழிபடும். மேலான் அடுக்கு சய கீழான் அடுக்கு. அது a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் தர பிரிபடுது அடி 2 சமன் அடுக்கு 2 கழிபடும் b மைனஸ் c. என்ன செய்ய முடியும்? நேர் எழுதுறேன். 10 தரம் எழுதாம இந்த அடுக்கும் என்ன செய்யும் பிள்ளைகள்? பெருக்கப்படும். பெருக்கப்படுற மாதிரி எழுதுறேன். 10 தரம் அடுத்த ஸ்டெப்புக்கும் எழுதாம ஒரே ஸ்டெப்ல எழுதுறேன். அடே முழுவதும் இவரும் பெருக்கப்படுவினம் இல்லை. ஒரே ஸ்டெப்லயே எழுதுறேன். அடுத்த ஸ்டெப்புகள் கூட்டா. எக்ஸ் அடி 2 சமன் அடுக்கு 2 என்ன செய்யும்? பிரிபடுக்க கழிபடும். சி மைனஸ் ஏ. அப்ப சி வர்க்கம் சக ஏ சாரி சி வர்க்கம் சக ஏசி சக ஏ வர்க்கம். தம்பியா தம்பியா ஒருக்கா பேரையா. இங்க பேரையா ஏ சய பி இன்டு ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம். ஐயா என்னையோ தெரிகிற மாதிரி கிடக்குதே. யாரு யாரவர்? யாரு பிள்ளைகள்? A கணம் சார், B கணம் சார். அவர்தான் ஐடியா. இந்த கவனிங்க. x ண்ட a கணம் சாரி a கணம் சய b கணம் என்ன சொல்லுது? என்ன சொல்லி தந்த நான்? இங்க சய வந்தா a சய b என்று போனோனும் அங்கால எல்லாம் சகல வரும். a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் அவர மாதிரி எல்லாம் இருக்குது. அப்ப என்ன போடலாம்? a கணம் சய b கணம். ஐயா ஐயா இதை எழுதி வை. மறக்காத. அதான் சொன்னான் படிக்கிற மேசைக்கு முன்னால அந்த முக்கியமான ஐடியாஸ் எழுதி வைக்கும். அதான் முக்கியம். சரியா பிள்ளைகள்? ஓகே கவனி. அப்ப இவர் என்ன போடலாம்? எக்ஸ் ண்ட a கணம் சய b கணம் அகரமாக தான் எங்காலே விரிக்கணும். அப்ப எக்ஸ் ண்ட b கணம் சய c கணம்
தர x ண்ட சீக்கணம் சயேக்கணம் அடே தம்பி அடியெல்லாம் சமன் பெருக்கப்படுவது அடுக்கெல்லாம் என்ன செய்யும் கூட்டும் கூட்டுமில்லே கூட்டுவீங்களா இல்ல பிள்ளையர் இந்த சகேக்கணம் ஓடிடும் சயபிக்கணம் ஓடிடும் சயசிக்கணம் ஓடிடும் எல்லாம் ஓடினா அங்க யார் இருக்கிறார் பூச்சியம் இருக்கிறார் எந்த ஒரு பூச்சியாம் இருக்கும் ஒன்று அவர்தான் RHS காட்டிச்சமா மாணவர்களே ஓகே நீட்டா எழுதிக் கொள்ளுங்க மாணவர்களை நீட்டா காப்பியில மெயின்டைன் பண்ணுங்க ஷார்ட் தியரி தேவையான முக்கியமான தியரிகளை உங்களோட படிக்கிற மேசைக்கு முன்னால் எழுதி வைக்கணும் டெய்லி பாருங்க திரியோனல் கிளாஸஸ் எல்லாம் அப்படிதான் போகுது நீங்க செல்ஃபா ஒர்க் அவுட் பண்றதுக்கு எல்லாம் டியூப்ஸ் எல்லாம் தாரம் மேலதிக தகவலுக்கு எங்களோட கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ண போறா என்றால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் வெகு விரைவில் மீதி தேச்சம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அதோட அப்ளைட் பேசிக் அப்ளை ரெண்டும் ஸ்டார்ட் ஆக போகுது சரியா மாணவர்களே மேலதிக தகவலுக்கு இதை நம்மளோட தொடர்பு கொள்ளு சரியா மற்றும் எங்களோட தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க மேத்ஸ் சரண்ராஜன் யூடியூப் சேனல் ரைட் சரி பிள்ளைகள் தேங்க்யூ அடுத்த கிளாஸ் பார்ப்போம் அடுத்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷனுக்கு பார்ப்போம்